ஒரு நல்ல காரியம் நம்மளுக்கு தெரியும், முடிய நீ இப்படி வெட்டுன்னு இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? இப்ப நம்மளுக்கு என்ன சைத்தான் உள்ளத்துல போடுவான், பாத்தியா பாத்தியா உன்னுடைய ஃப்ரீடமாவே இருக்க விட மாட்டேது, பாத்தியா நீ மர்சாக்கு போற, குரான் ஓதுற, நல்லாதான் தொழுகிற, ஆனா நீ முடி வைக்கிறத கூட இஸ்லாம் வந்து இல்லப்பா, வைக்கிறான் மொத்தமா வைப்பா, இல்லையா அழகா வெட்டுப்பா, முடி இருந்தா சீவிக்கப்பா, இஸ்லாம் சொல்லுதுப்பா. ஹதீஸ்ல நபி சொன்னாங்க, முடி இருந்துச்சுன்னா அதை கண்ணியமா வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்க கண்ணியப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. எப்படி சிறுநீர் கழிக்கணும், எப்படி சுத்தம் பண்ணணும்னு கூட இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? எப்படி ட்ரெஸ் போடணும்னு சொல்லுதா இல்லையா? எப்படி நார்மலா பேசணும் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுதா இல்லையா? நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லுதா இல்லையா? இத வந்து யாராச்சும் கேட்கறாங்க, இஸ்லாம் உன்னுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே வந்து குறுக்க வருது, தடை பண்ணி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கு, இது எப்படி நீங்க இது பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க? அழகா இஸ்லாம் என்றால் வெறுமென அமல்களை மட்டுமே சொல்லித்தர மார்க்கம் அல்ல, இஸ்லாம் வாழ்வியல் மார்க்கம். இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறிகளை, அழகிய வழிமுறைகளை கற்றுத்தரக்கூடிய, செயல்படுத்த சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு மார்க்கம். எனவே இஸ்லாத்தை நம்ம வந்து வாழ்வியல் மார்க்கமாக விளங்குனாதான் இந்த விஷயங்கள் நம்ம மனசுல பதியும். இல்லாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும் தம்பி. முஸ்லிம்கள்ல சிலருக்கே ஈமானுடைய பலவீனத்தினால, இஸ்லாத்தினுடைய உண்மையான புரிதல் இல்லாததுனால அவங்க மனசுல இப்படி சைத்தான் போடுவான், பாத்தியா பாத்தியா நீ என்ன செஞ்சாலும் இஸ்லாம் நீ வந்து பொய் பேசுறத, விளையாட்டு கூட பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லுது, நீ விளையாட்டுக்கு கூட ஏமாத்த கூடாதுன்னு சொல்லுது, நீ வந்து கெட்ட வார்த்தை பேசவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது, ஒரு உணர்ச்சி வசத்துல கூட நீ கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இப்படி ஷைத்தான் என்ன செய்வான் மனசுல, இஸ்லாத்தை பற்றிய தவறான எண்ணத்தை போட்டு ஈமானுடைய பலவீனத்தை பயன்படுத்துவான். அப்ப ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்னமா, தப்பான விஷயத்தை நல்லதா காண்பிப்பான், அழகா காண்பிப்பான், நல்ல விஷயத்தை சங்கடப்பட வைப்பான்.